கடந்த புது வருட ஆராதனையிலே அநேகருக்கு தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். புது வருடத்திலே அநேகருக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களின் பிரகாரம் தான் இந்த வருடத்திலே நடத்துவாரா அல்ல. தேவன் நமக்கு கொடுக்கிற வசனங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் வாக்கு தத்தத்தை கொடுக்கிற ஆண்டவர் கிடையாது. இந்த பைபிளில் உள்ள அனைத்து வசனங்களும் நமக்கு வாக்கு தத்தங்கள். தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு பேரே வாக்கு தத்தங்களின் தேவன். நீ எகிப்து தேசத்திலே இருப்பாய், 400 வருடம் அடிமைகளாக இருப்பாய், மறுபடியும் திரும்புவாய். இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்படும். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகும். அதே போல இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டது. மே மாதம் 14ஆம் தேதி உதயமாகிறது. மீண்டுமாக அந்த தேசம் உதயமானது. இது வாக்குத்தத்தம். தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். இஸ்ரவேலை அழிக்க முடியாது என்று, யூதர்களை அழிக்க முடியாது என்று ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். யூதர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று. ஆனால் யூதர்களை அழிக்க முடியவில்லை. ஒலிவ மரத்தை அதை வெட்ட வெட்ட ஒரு வேர் இருந்தாலும் அந்த கிளை துளிர்த்துக் கொண்டே வருமா? அதே போலத்தான் இந்த வருடத்திலும் தேவன் வருடத்துக்கு அல்ல, ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தத்தின் தேவன். ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் நம்மோடு வாக்கு தத்தமாக பேசுவார். எப்பொழுது பேசுவார்? எப்படி இருந்தால் பேசுவார்? அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு உறவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய காதுகள் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும். செவிடனுக்கு மனுஷன் பேசுறது கேட்குமா? கேட்காது. செவிடங்காதலை சங்கூதனதை போல. அதனாலே இந்த 2026ஆம் ஆண்டிலே அநேக வசனங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனங்களை சுதந்திரிப்பதன் மூலமாத்தான் வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்படி என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை கேளாதவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அநேகருடைய விருப்பம் நிறைவேறுகிறதில்லை. அநேகர் கர்த்தரிடத்தை கேட்கிறார்கள், காரியங்கள் நடப்பதில்லை. நடக்காத போல தெரியும். ஏன்? நாம் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழியின் 5வது அதிகாரம் வாசிங்க. 13வது வார்த்தை வாசிங்க. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. நீதிமொழிகள் எப்பொழுதும் குட்டிட்டே இருக்கு. பாவத்தை சுட்டி காட்டிட்டே இருக்கு. நம்ம நடக்கிறத சுட்டி காட்டிட்டே இருக்கு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும். போதகர்னா யாரு? பாஸ்டர். கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிற போதகரே என்று கூப்பிடுகிறாங்க. யாரை? மனுஷனாகி இயேசுவை கூப்பிடுகிறாங்க. நல்ல போதகரே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நல்லவரே என்று ஏன் சொல்லுகிறார்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இல்லையே. இதையே இன்னொன்று சொல்லுவோம். அத பாத்தியா, இயேசு சொன்னார் தேவன், அவருடைய மனுஷன். வெளிப்பாடுகள் இல்லை. 1000 முறை இந்த வேத வசனத்தை வாசிக்கலாம், 1000 முறை இந்த பைபிளை படிக்கலாம், இந்த திருப்பி திருப்பி இதை நீ மனப்பாடம் கூட செய்யலாம். ஆனால் என் தேவன் யாருக்கு அதை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். எல்லாத்துக்கும் வெளிப்படுத்த மாட்டார். வேலையை கட்டு என்று நோவாக்கு கர்த்தர் கட்டளையிட்டார்.
அது நோவாவுக்குத்தான் அந்த வெளிப்பாடு தெரியும். மற்றவர்களுக்கு வெளிப்பாடு இல்லை. மற்றவர்களுக்கு பார்த்தா பைத்தியமாக தெரியும். எலியா சொன்னான், கையளவு மேகம் தெரிகிறது என்று. ஆகாப் அவன் கிண்டல் செய்திருக்கலாம், யோ கையளவு மேகத்தில் எப்படியா மழை வரும்? மேகம் திரண்டு இருண்டு வடக்கிருந்து மேல ஏறி வர வேண்டும். பைபிளே சொல்லுது, வடகாற்று மழையை கொண்டு வரும். வடகாற்றுங்கான ஒன்னைங்கான மழை எப்படி வரும்? எலியா சொன்னான், மழை வரப்போகிறது, நீ போலாமா? கையளவு மேகம் காணப்பட்டது. கிண்டல் செய்திருக்கலாம். ஆனால் கையளவு மேகம் பெரும் மழையை சொரிந்தது, பெருமழையை கொண்டு வந்தது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருக்கு பைத்தியமாய் தெரியலாம். இவன் எல்லாம் என்ன பரலோகம் போகிறானா? பரலோகனா என்ன? வெளிப்பாடுகள் இல்லை. பெருசாக சம்பாதித்து அவன் பெருசா ஒரு பில்டிங் கட்டி அவன் போய் படுத்திருக்கிறான். ஆனால் கீழே இருக்கிறவன் சோமேறி சொல்லுவான், பெருசா பில்டிங் கட்டி இறந்த போய் பண்றது, நிம்மதி இல்லை, அவனால சம்பாதிக்க முடியவில்லை, சுறுசுறுப்பு இல்லை. அதனாலே வேதம் சொல்லுகிறது, என் போதகனுடைய சொல்லை நான் கேளாமல், வேத வசனத்தின் பிரகாரம் அதை கேளாமல். வேத வசனத்தை கொஞ்சம் கண்டிப்பண்ணி பேசுறாங்களோ அதை கேட்க மாட்டாங்க. ஆனா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கீழே சொல்லப்படுகிறது, எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. உபதேசம் பண்றாங்க, இப்படி இருமா, இப்படி இருப்பா, சிறு வயதிலே இருக்கு தேவனை நினை, உன்னுடைய வாலிப பிராயத்திலே கர்த்தரை நினை. ஆனால் வாலிப பிராயத்தை எப்படி வாலிபர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால், பெற்றோருடைய நடத்தையை வைத்து பிள்ளைகள் அதை நடத்துகிறார்கள். ஏனென்றால் பெற்றோருடைய பாவம் பிள்ளையை சாருகிறது. பெற்றோர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று பிள்ளை சிறு வயதிலிருந்தே பார்த்து கொண்டு வருவார். பார்த்தா பெற்றோரை பார்த்தா பிள்ளை வளரும். பெற்றோருடைய நடத்தை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் பிள்ளையும் இருக்கும். என் செவியை சாயாமலும் போனேனே. வேத வசனம் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுன்னு சொல்றோம். ஆனா அநேகர் என்ன பண்றாங்க, பரீட்சை வந்துருச்சு அவங்க பாடத்தை படிக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, என் செவியை சாயாமலும் போனேனே. அதனாலதான் இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் வாசிங்க. 21 வாசிங்க. கண்கள் இருந்தும் காணாமலும், காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உரைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த காலத்திலே கர்த்தர் உரைக்கிறார். கண்கள் இருந்தும் காணாமலும். கண்கள் இருக்கிறது, ஆனா காண முடியல. எதை காண முடியல? வேத வசனங்களை காண முடியவில்லை. பரிசுத்தமான வாழ்க்கையை காண முடியவில்லை. கர்த்தருடைய அடிச்சுவடுகளை காண முடியவில்லை. உலகத்தை பார்ப்பதற்கு கண் இருக்குது. ஐயோ அவன் முன்னேறானே என்று, ஐயோ அவனுக்கு எப்படி அவன் முன்னேற்றம் அடைந்தான், அவன் எப்படி இப்படி எல்லாம் படிக்கிறான், அவன் எப்படி இப்படி எல்லாம் முன்னேற்றம் ஆகிறான் என்று சொல்வதற்கு கண் உண்டு. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும். நான் பஸ்ல ஒரு வார்த்தை பார்த்தேன், உன் கண்கள் என்னை பார்த்தது, என் இருதயம் என்னை பாதித்தது. உன்னுடைய பார்வை என்னை பார்த்தது, என் இருதயமோ பாதித்தது. நான் இறங்கும்போது கண்டக்டர் சொல்லிட்டு வந்தேன். அவன் ஒரு கிறிஸ்தவன் தான். அவனால அந்த பைபிளுக்குள்ள இருப்பான். டிரைவர் அதை எழுதி வச்சிருக்கிறாரு. மொத்தமா சொல்லிட்டு வந்தேன், கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும் என்று. கண்டக்டருக்கு ஒரே சந்தோஷம். டிரைவர் மேல கீழே பார்க்கிறார். கண் தெளிவாய் இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதுமா தெளிவாக இருக்கும். கண்கள் இருந்தும் காணாமலும். இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நடக்குது, அது கண்கள் காணாது. பக்கத்துல உட்கார்ந்து இன்னொருத்தர் பேசிட்டு இருக்குது. என்ன பரிசுத்தம், பெரிய பரிசுத்தம், இவன் தான் பரிசுத்தமா இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் இல்லையா?
நீ இல்லாததால்தான் அடுத்தவனை சொல்லுகிறோம். கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும். சபையில நல்ல ஒரு உபதேசத்தை கொடுப்பாங்க, கடிந்து கொள்ளுகிற உபதேசம். அதை கேட்க மாட்டாங்க. இன்றைக்கு ஜனங்கள் ஆசீர்வாதமான கூட்டங்களை தேடுகிறார்கள், இந்த உலகத்தில் உள்ளவைகளை தேடுகிறார்கள். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்கள். கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனத்தை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், கேளுங்கள், வாசிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறது. 17:23 வாசிங்க. அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கு புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். இந்த 2025ஆம் வருடத்திலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. நம்மை நாமே நிதானிப்போமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அவர்களோ அறிவில்லாத ஜனங்களை கேளுங்கள், அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். பொய் பேசாதீங்கன்னா அவன் கிடக்கலாம், அவன் பொய்யே பேச மாட்டானா? உண்மையாயிரு, நீ உண்மையாயிரு. இன்னைக்கு பிள்ளைகள் அப்படித்தான் சொல்லுது பெற்றோரை பார்த்தா. ஏன்? பெற்றோர் இடத்துல உண்மை இல்லை. பெற்றோர் சொல்லுகிறார்கள், நான் கெட்டு போனா பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கு? உன்னை பார்த்து பார்த்து பிள்ளை வளர்ற, எப்படி நல்லா இருக்கு? பைபிள் சொல்லுது, ஜென்ம சுபாவம் ஒழியாது, அது கர்த்தருடைய ரத்தம் மாத்திரமே அதை நீக்க முடியும். ஜென்ம சுபாவம் ஒழிய வேண்டும். நான் கெட்டு போயிட்டேன், என் பிள்ளை நல்லவனா வரவனும் நல்ல. அப்ப நீ அந்த கெட்டதுல இருந்து வெளிவர வேண்டும். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடி புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்குது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும்னா அது எப்போ வருவார்? எப்போ வர போறாரு? நீ இப்ப சொல்லிட்டு இருக்கிற எப்போ வருது? நாங்க அப்ப ஆயத்தமாயிருக்கோம். அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, போதகருடைய சொல்லை கேளாமலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் போனபடியினாலே கர்த்தர் நம்முடைய வாழ்விலே இடைபடுகிறதில்லை. அதனால் தான் இந்த 2025ஆம் வருடத்திலே நாம் நம்முடைய கழுத்தை கடினப்படுத்தக் கூடாது. கர்த்தருக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை முதலாவது ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய கண்ணினுடைய பார்வையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நேற்றைய தினத்திலே வேத வசனத்தை படிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் தீபமாய் இருக்கிறது. தீபமாய் இருக்கும் நம்முடைய கண்களும் தீபமாய் இருக்க வேண்டும். எதுக்கு தீபமாய் இருக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கண்களாய் இருக்க வேண்டும். இச்சையை தூண்டுகிற கண்களாய் இருக்கக்கூடாது. ஆசையை தூண்டுகிற கண்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் தீபமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் சிவப்பு நிறமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் எரிகிற அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய கண் அடுத்தவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய கண்களிலே சிவப்பு, அது இயேசுடைய ரத்தம் காணப்பட வேண்டும். அடுத்தது அது எரிகிற அக்கினி ஜுவாலையை போன்றது. அநேக கெட்ட காரியங்களை நம்முடைய கண்ணினுடைய பார்வை எரித்து போடுகிறதா இருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் இயேசுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவர்களாய் இருக்க முடியும். இந்த வருடத்திலே அநேகருக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற ஆண்டாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நாளாக இருக்க வேண்டும். கடினப்படுத்தக் கூடாது. அப்படி இருக்கும் போதுதான் ஜெபம் நிறைவேறப்படாது. அநேகர் ஜெபிப்பார்கள், நிறைவேறும். அந்த காரியம் நிறைவேற முடிஞ்சுன்னா ஜெபமே இருக்காது. வீடு கட்ட கட்ட பார்த்தா ஜெபம் பயங்கரமா இருக்கு. வீடு கட்டி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சது. ஒரு பாஸ்டருக்கு சபை கட்டுவாரு, சபை கட்ட கட்ட பயங்கரமா இருக்கு ஜெபம். உபவாச ஜெபம் இருக்கு, இரவு ஜெபம் இருக்கு, அப்புறம் காலை ஜெபம் இருக்கு. கட்டி முடிச்சுட்டாருன்னா அவருக்கு வேலை முடிஞ்ச மாதிரி, பலவமான மாதிரி உட்கார்ந்து. அப்படி இருக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி கேளாமல் போகிறதுனாலதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமே இல்லை. வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 5வது வார்த்தை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடிக்கு என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புவதற்கு செவியை சாய்க்காமலும் போனார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண் நமக்கு விளக்காய் இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு ஜன்னல் எதுனா கண்ணுதான். இந்த கண் எப்படி பார்க்கிறதோ அதே போலதான் நம்முடைய இருதயம் இருக்கும். பசுமையானதை பார்க்கும் போது இருதயம் மகிழ்ச்சி அடையும். கண் ஒரு கெட்ட காரியங்களை பார்க்கும் போது இருதயம் படபடக்கணும். நம்ம கண் எதிர ஒரு திருடம் ஒருத்தனை கொலை செய்யறான்னு வச்சுக்காங்க, நம்முடைய இருதயம் எப்படி ஆகாது, படபட படபடன்னு அடிக்காங்க. ஏன்? கண்ணு பார்க்கறதுனால. பார்க்கலைன்னா தெரியாது. கண்ணு பார்க்கலைன்னா தெரியாது. அதனால கர்த்தருடைய வார்த்தை, ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடிக்கு. நம்ம கிறிஸ்துமஸ்க்கு அவங்க வர்றாங்க, அவங்க பண்டிகைக்கு நம்ம போறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே அநேக தேவர்கள் உண்டு, நமக்கோ இயேசுவை தவிர வேற தேவன் இல்லை. தேவன் ஒருவரே தேவன். நமக்கு இயேசு மாத்திரமே கடவுள். இயேசுவை தவிர நாம் எதையும் வணங்க கூடாது. ஏன்? மாதா கோயிலுக்கு போகக்கூடாது. மாதா யாரு? இயேசு வருகிறதுக்கு ஒரு வழி, அவ்வளவுதான். நம்ம ஈரோடு போறோம்னா ஈரோடுக்கு போமா வழியே பிடிச்சுக்குமா? ஈரோடு போகணும். வழியை பிடிச்சா ஈரோடு போக முடியாது. பிடிச்சிட்டு உட்காந்துக்கமா போக முடியாது. வழியில போக வேண்டும். போய் ஈரோடுக்கு போய் சேரும். அப்படி என்றால் இயேசுவை தவிர வேறு ஒரு தெய்வத்தை நாம் வணங்கக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனாலும் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடி என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புகிறதுக்கு. இன்னைக்கு அநேகர் பொல்லாப்புடன் திரும்புகிறதுக்கு மனசே இல்லை. பாவம் செய்கிறோம், இது பாவம் என்று நாம் உணர்த்தினால் அது எங்களுக்கு தெரியும். இயேசு வரும்போது நாங்க மனம் திருந்திப்போம். இயேசு வரும்போது நாங்க ரட்சிக்கப்படுவோம். அப்ப நாங்க போயிடுவோம். இயேசு வர்றது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? எங்க பாஸ்டருக்கு தெரியும். பாஸ்டருக்கு எப்படி தெரியும்? பைபிளுக்கு நாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். பைபிளுக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வருகை இந்த நாளில் நடக்கும் என்று பரமபிதா ஒருவரை தவிர தேவ தூதர்களுக்கும் தெரியாதா? யாருக்கும் தெரியாது. பரமபிதா ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். இயேசுக்கு ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். அதுதான் வெளிப்பாடு. யாருக்குமே தெரியாது. திருடன் எந்த நாளையில் வருவான், எப்பொழுது வந்து கண்ணமிட்டு திருடுவான் என்று யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சாம நல்ல பூட்டியெல்லாம் இறுக்கி பூட்டி அவன் பத்திரமா இருந்திருப்பான். திருடன் என்ன நேரத்தில் வந்து திருடுவான் என்று தெரியாது. அப்படித்தான் கர்த்தருடைய வருகையும் இருக்க போகிறது. ரகசிய வருகை அதி சீக்கிரமாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளை அவர் கூட்டி சேர்க்க போகிறார். அதனாலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய செவியை சாய்க்க வேண்டும். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம்
இரண்டாவது வார்த்தை வாசிங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வார்த்தை வாசிங்க. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடி நீங்க பணத்துக்கு மகிமையை செலுத்தலாம், மனுஷருக்கு மகிமையை செலுத்தலாம். இயேசுவை விட்டுட்டாங்க, ஊழியரை பிடிச்சிட்டாங்க. நீங்க அடுத்தது ஜெபத்தை விட்டுட்டாங்க, பணத்தை பிடிச்சாச்சு. பணம் எதையும் சாதிக்கும். பணம் பாதாளம் இருக்கும் போய் பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்று பரிதானம் வாங்குகிறது. அது ரத்தினம் போல் இருக்கும். அது சென்ற இடமெல்லாம் காரியம் வாய்க்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் அது எங்க கொண்டு விடு, பாதாளத்தில் கொண்டு போய். பண ஆசை மனுஷனை கொண்டு போய். பண ஆசை எல்லா தீவிக்கும் வேறாய் இருக்கிறது. இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீவிக்கும் வேறாய் இருக்கும். பண வேண்டாமா? வேணும். எதுக்கு வேணும்? தேவைக்கு மட்டும்தான் வேணும். பணம் 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 பணம்னு போறோம், கடைசியில பணமா போயிட வேண்டியதான். அதை அனுபவிக்க முடியாது. சில பேர் சொல்றாங்க, பணத்தை அப்படியே பெட்டா போட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. பெட்டிலேயே செத்து போயிட்டு அந்த பணம் யாருக்கு போறது? அனுபவிக்க முடியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணத்தை சம்பாதிக்கணும்னு ஓடலாம், ஆனா பணம் நம்மளை மேற்கொண்டுச்சுன்னு வச்சுக்க, அவனுக்கு பொண்டாட்டி தெரியாது, பிள்ளைகள் தெரியாது, அவனுடைய வாழ்க்கை முறை தெரியாது. பணம் ஒன்றே நோக்கமாய் தெரியும். பணம் ஒன்றுதான் நோக்கமாய் தெரியும். அதனால்தான் அநேகர் இடறி போய் லஞ்சம் வாங்குகிறார்கள். அரசனுடைய காசையும் அரசாங்கத்தினுடைய காசையும் எவன் பெறுகிறானோ அவன் உருப்பட முடியாது. உலகம் சொல்லிக் கொண்டே இருக்கு. ஆனா மனசு கேட்குதா? கேட்கல. யார் திருடாமல் இருக்கிறார்? யார் பாவம் செய்யாத இருக்கிறார்கள்? யார் கையிட்டு வாங்காத இருக்கிறார்கள்? யார் பரிதானம் வாங்காமல் இருக்கிறார்கள்? யார் தவறு செய்யாத இருக்கிறார்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே சொல்லி சொல்லி கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகை வர வர இன்னும் பாவம் விஸ்தாரப்படும், இன்னும் பாவம் பயங்கரமாக இருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தாமல் சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாத போனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் சாபமாக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, வேதம் படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனால் பார்த்தால் தரித்திரம் நீங்காது. ஏன்? இதுதான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடி வேறவர்களுக்கு மகிமையை செலுத்தும் போது வருகிற ஆசீர்வாதத்தை சாபமாக மாறப்படுகிறது. கீழே சொல்லப்படுகிறது, நீங்கள் அதை சிந்தியாத போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் பேசுகிறார். இதுதான் காரணம். ஏன் சாபம் வீட்டில் நீங்கல? கர்த்தரை மகிமைப்படுத்துறது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் பணத்தை தேடுகிறார்கள், மதிப்பை தேடுகிறார்கள், முன்பாக உட்காருகிறதை தேடுகிறார்கள். அடுத்து எனக்கு தேடுறாங்க, பதவியை தேடுறாங்க, உயர்வை தேடுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறது இல்லை. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் வாசிங்க, 14வது வார்த்தை வாசிங்க. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது
விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையுடைய புத்திமதியை சொல்லுங்கள், கர்த்தருடைய வசனத்தை போய் சொல்லுங்கள். இப்படி சொல்லும் போது எவனாயினும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளையும் கேளாமலும் போனார். நம்ம போய் சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்குதப்பா, உண்மையை பேசப்பா, வெத்தலை வாக்கு போடாத, பொய் பேசாத, சிகரெட் குடிக்காத, மதுபானம் குடிக்காத. யாரை பார்த்து சொல்லுது? வெளியில் இருக்கிற ஆளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கிறிஸ்தவனை பார்த்து, ஆலயத்துக்கு போகிறவர்களை பார்த்து, வேத வசனத்தை படிக்கிறவர்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, ஊழியர்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எவனாவிலும் உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி இருக்குமானால் எப்படி கர்த்தர் ஜெபத்தை கேட்பார்? எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? நம்ம சொல்றோம் இப்படி செய்யக்கூடாது என்று. ஏன் நீ செய்ய மாட்டியா? செய்யாமல் இருக்க வேண்டும், நம்மளும் செய்யாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்று. மத்தேயு 13:15 வாசிங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இந்த வருடத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து. இருதயம் உணர்றது பாவம். வெத்தலவாக்கு போடுறது பாவம், பான்பராக் போடுறது பாவம், குடிக்கிறது பாவம், கெட்ட வார்த்தை பேசுறது பாவம், இருதயத்தில் அடுத்தவனை வஞ்சிக்கிறது பாவம், பொறாமைப்படுகிறது பாவம். பொறாமை என்பது எலும்புரிக்கு நோய். பொறாமை படப்பட என்னாக எலும்பெல்லாம் உருகி போய்விடும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. கொழுத்து போச்சு. எங்கேயோ அது கேட்குமா? கேட்காது. இருதயம் கொழுத்து போச்சுனாவது, மாடு கொழுத்து போச்சுன்னா என்ன ஆகுது? உழவுக்கு ஆகாது. மாடு கொழுத்து போச்சுன்னா உழவுக்கும் ஆகாது, சவாரிக்கு ஆகாது, கறிக்கு மட்டுமே ஆகாது. அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டு பின்பாக கர்த்தர் சொல்லுகிறார். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 6:11 வாசிங்க. எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடமிட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேர்களாக அனுப்பினார். சுவிசேஷம் சொல்றதுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். அப்படியாக பாவத்தை உணராமலும் கேளாமலும்
பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் குமேராக்கு நேரிடுவது நல்லது. நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் நாம் செய்து கொண்டே இருந்தால் சோதம் குமோரா அப்படின்னா ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தை தீயால கர்த்தர் எரிச்சு போட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டணத்துக்குள்ளே குடி போக முடியவில்லை. அதே போலத்தான் நம்முடைய இருதயமும் பாழாய் போய் கிடக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. அப்படி பாழாய் போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சுவிசேஷங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்து பழகிக் கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வாசிங்க, 27 வாசிங்க. இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இதயத்தால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தின் இடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறாரே. சுவிசேஷம் சொல்லுகிற காலம். அநேகருக்கு நாம் கிறிஸ்தவர்களுக்கே சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நமக்கு நாமே நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய இந்த வசனம் நம்மையும் நியாயம் தீர்க்கப்படுவது. நாம் முதலாவது தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். பின்பாக இந்த வார்த்தைகளை சுவிசேஷமாய் போய் சொல்ல வேண்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த 2025ஆம் வருடம் முதலாவது வாரத்திலே உங்களை ஆராதிக்கும்படியாக, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்ட பாத்திரங்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நாங்கள் காதுகளினால் கேளாமலும் கண்ணிகளினால் பார்க்காமலும் இருதயத்திலே உணர்வடைந்த திருந்தாமல் இருப்போமானால் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. மந்தமான இருதயத்தை எடுத்து போடும் அப்பா, கொழுத்த இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா, வணங்கா கழுத்தை எடுத்து போடுங்கப்பா. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக இருந்து, தேவனுக்கு சாட்சியாக இருந்து, தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவர்களாக இருந்து, அநேகருக்கு எங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக, ராஜாக்களுமாக ஆசாரிகளுமாக எங்களை தெரிந்து கொண்ட பாத்திரங்களுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய ஊழியத்தை அப்பா இந்த வருடத்திலே செவ்வன செய்து அநேகரை தேவனிடத்திலே வழிநடத்தி பரலோகத்துக்கு கொண்டு வர தேவன் கிருபை செய்வீராக. ஏழைகளுக்கு மத்தியிலே ஊழியம், அனாதைகளுக்கு மத்தியிலே ஊழியம், பெரியவர்களுக்கு மத்தியிலே ஊழியம், சிறுவர்களுக்கு மத்தியிலே ஊழியம். அப்பா, தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் எங்கும் பரப்ப என் தேவன் உமக்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளுவீராக. உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளுவீராக. விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரம் தொடட்டமையா, ஆசீர்வதியும். இந்த வருடத்திலே அநேக நன்மைகளினாலே எங்களை நிரப்புவீராக. அநேக வேத வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். உம்முடைய வேத வசனத்தின் பிரகாரம் நடக்க இந்த ஆண்டிலே உம்முடைய கரம் எங்களுடைய கரத்தை பிடித்து வழி நடத்த தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சம்பாதிக்கிற சம்பாதனை நிறைவாய் சாப்பிட தேவன் கிருபை செய்து பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், பிள்ளைகளுடைய திருமண தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை தருவீராக. சொந்த நிலங்கள் இல்லாதவர்களுக்கு சொந்த நிலம் வாங்கி வீடு கட்டுவதற்கு தேவன் தாமே நீர் ஆசீர்வாதத்தினாலே இந்த வருடத்திலே நிரப்புவீராக. வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தருவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் போதிப்பீராக. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சரீரத்திலே சுக பலத்தை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.
ஆமென்.